இந்தியர்கள் என்ன காரணத்துக்காக வராங்க? அப்போ வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒருத்தர் உள்ள வராருன்னா எங்க வராரு, எதுக்கு வராரு அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இங்க அளவில்லாம வராங்க. தமிழர்களுடைய அமைப்பு சாரா தொழில்கள் கிட்டத்தட்ட 63 லட்சம் தொழில்கள்ல 60 லட்சம் வேலை வாய்ப்பு வட இந்தியருக்கு போயிடுச்சு. தமிழர்கள் வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்க. வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம தமிழ் முதலாளிகள், அதாவது முதல்ல குறிப்பிட்ட ஈரோடு மஞ்சள் உற்பத்தியில 80 விழுக்காடு தமிழ் முதலாளியிலிருந்து வெளியேறிச்சு. திருப்பூர் கூடிய சாயப்பட்ட தொழில் முழுக்க வட இந்திய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. கோயம்புத்தூர் கூடிய தொழில் முழுக்க வட இந்திய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. தமிழர்கள் சொந்த நிலத்திலேயே அகதிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. வந்தவர்கள் என்ன காரணத்துக்காக வரான் அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுப்பு, ஒரு நுழைவுச்சீட்டு கொடுங்க, ஒரு என்ட்ரி கொடுங்க, அவங்க ஆதார் கார்டை வாங்குங்க, எதுக்காக வரான், என்ன வராங்க பாருங்கிறத ஆர்கனைஸ்டு செக்டாரா மாத்தணும். காவல்துறை பதிவு ஐயா ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல வரவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை மிக மிக அறிவு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆர்கனைஸ்டு செக்டர்ஸா இங்க இருக்கக்கூடிய மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க ஐயா. முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது, அங்க இருந்து வராங்க இல்லையா, வடநாட்டுல இருந்து வரக்கூடிய வடவர்கள், அண்ணா சொல்லியிருக்காரு வடக்கன்னு சொல்லாதீங்க, வடவர்னு சொல்லுங்க. வடவர்கள் வந்து வரக்கூடியவர்களை பெரும்பான்மையானவர்கள் தலித் மக்கள். யாரும் முகர்ஜிஸோ சாட்டர்ஜிஸோ பானர்ஜிஸோ இங்க வந்து பிளம்பர் வேலை செய்யலங்க ஐயா. அப்படி வரக்கூடியவர்களை முதலாளிகளாக இங்க மாறி இருப்பது தலித்துகளா இல்ல நீங்க சொல்ற சோ கால்டு முகர்ஜியும் பானர்ஜியுமா? ஐயா முதலாளிகளாக யார் இருக்காங்க? தமிழ் முதலாளிகளுடைய வேலை வாய்ப்பு. ஐயா நான் வந்து முதலாளிகளுக்காக பேச விரும்பலங்க ஐயா, நான் மைனாரிட்டிஸ்க்காக தான் என்னைக்கு பேச விரும்புறேன். என்னைக்கு மெஜாரிட்டிக்காக பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. சொன்னமா வட இந்தியர்கள் வெளியேற்றும் நாங்க என்னைக்கா சொல்லிருக்கோமா? வட இந்தியர்கள் 1.5 கோடி பேர் வாக்காளராக இங்க மாறினா ஒட்டுமொத்தமான தமிழருடைய அரசியல் உரிமை பறிக்கப்படும். இப்ப நீங்க கர்நாடகால 1 கோடி தமிழர்கள் வாழ்றாங்க, அங்க யாரும் ஆட்சி அதிகாரத்துல இல்ல. கேரளாவில் நாங்க வாழ்றோம், ஆட்சி அதிகாரத்துல இல்ல. ஆந்திராவில் இருக்கிறோம், நாங்க ஆட்சி அதிகாரத்துல இல்ல. மலேசியாவில் ரப்பர் தோட்டத்துக்கு தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர் போனாங்க. அங்க உழைச்சதுல ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவாக துணை முதலமைச்சராக எம்பிக்களாக வர்றாங்க. அப்படிதான் நாங்க வந்திருக்கோம் இல்லையா? உலகம் முழுமைக்கும். இப்ப கனடாவில் எம்பியா இருக்காரு தமிழ் ஒருத்தர் எம்பி. அனிதா மேடம் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க கனடால. அதே கனடாவில் இருக்காங்க. அத்திப்பூத்தார் போல ஏதோ ஒரு சில நாடுகள்ல, அதே போல அத்திப்பூத்தார் போல ஏதோ சில பேர் கஞ்சா விற்கிறார்கள். கஞ்சா விற்கக்கூடிய சிலரை நீங்க மையப்படுத்தி பேசும்பொழுது அங்க சிலர் அமைச்சர்களாக இருக்காங்க. அமைச்சர்கள் மொத்தமே 20-30 பேர் தான். கேள்வி கேட்டது ஏன்டா சொல்லுங்க ஐயா. இங்க தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்குமான பிரதிநிதித்துவத்தை நாங்க கொடுக்கிறோம். ஆனா அமைச்சரவையில 10 அமைச்சர் தெலுங்கரா இருக்காங்க. அப்படி அங்க பக்கத்து மாநிலங்கள் நாங்க இருக்கோமா? இதுவே